Hi friends, welcome to PJ's Kitchen. இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறோம்னா முருங்கைக்காய் பொரியல். இந்த பொரியல் என்ன ஸ்பெஷல்னா வேர்க்கல்ல யூஸ் பண்ணி இந்த பொரியல் செய்ய போறேன். அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 4 முருங்கைக்காய் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காயை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இத ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் ஓவர் குக் ஆயிடக்கூடாது, இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. முருங்கைக்காய் வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வாட்டர் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டர் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட் 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு இதை தண்ணி சேர்க்காமல் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிட்டேன். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரியணும். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் வேக வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு சேர்த்துக்கலாம். பவுட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரே டைமில் எல்லாத்தையும் சேர்த்துக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன் வேர்க்கடலை பவுடர் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். மசாலா ஈவனாக முருங்கைக்காயில் மிக்ஸ் ஆகணும். நல்லா ஒரு 2 நிமிஷம் கலரி விட்டுக்கலாம். ஈவனாக கலரி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு மசாலா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சுவையான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தாலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.